எங்க ஜனகாம்பால் வாக்கு கொடுத்தா என்ன ஆனாலும் வாக்க காப்பாத்துவாங்க சார். ரொம்ப சந்தோஷம். இது என் தங்கச்சி வள்ளி. வணக்கம். வாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கிச்சன் ஃபுல்லா உங்க ரெசிபி தான். ஒண்ணு விட மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். எல்லாமே நல்லாவே வரும். உங்க ரெசிபிக்கெல்லாம் நான் பயங்கரமான விசிறின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என் பேர சிபி. வணக்கம். ஆமா, கோவில்லயே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணு உங்க பேத்தியா? பேத்தி மாதிரி. என் கம்பெனில எனக்கு அடுத்த பொறுப்புல இருக்கா. என் குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. ரொம்ப சந்தோஷம். நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. வாங்க, நலுங்கு வைங்க. வாங்க. பாப்பா, வாமா, வாங்க. இது என் பெரிய மருமக, உங்களுக்கு தெரியுமா? கோவில்ல பாத்தீங்கல்ல. இது என் நடுப்பையன் கார்த்தி. இது பிருந்தா, அவன் வைஃப். வணக்கம். ஹாய். வணக்கம். ஹாய் ப்ரோ. ஹாய். நான் அவங்க ரெண்டாவது பையன். ஓகே. நான் சிபி. உங்க அன்னைக்கு தான் நலங்கு வைக்கிறாங்கல்ல? ஆமா. உங்களுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார்ல? ஆமா, இருக்கான். ஓகே. எங்க அவங்க எல்லாம்? டேய், ஏன்டா பயப்படாம இருடா. எதுவும் ஆகாது. அவனை சேஃபா அடைச்சு வச்சிருக்கோம். நான் பாத்துக்கிறேன். நீ பதறாம இரு. சரிடா, சேஃபா வச்சிருக்கல. எதுவும் ஆகாதுடா. இதோ இங்கதான் இருக்காங்க. ஓ. டேய் ராகவா, மாறா. வாங்கடா. டேய் வா, சிரிச்ச முகமா வா. வாங்க. டேய், இவரு சிபி. கோவில்ல பார்த்தோம்ல. வணக்கம். ஜனகாம்பல் மேடம், அவங்களோட பேரு. ஓ. இவன் மாறன், என் தம்பி. ஹலோ. ஹலோ. ஹாய். இவன் ராகவன், என்னோட அண்ணன். ஓ, ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய். அம்மா, நீங்க நலங்கு வைங்க. வாங்க. மாறா. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீரா. வலிமா. வீரா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன், என்னாச்சு? அங்க வா. அங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு வந்திருக்கா? நீ வா. இல்ல வலிமா, அது வா. வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க. என்னம்மா, கீழே உங்க அக்காக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எங்களெல்லாம் வர சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஒரு சின்ன வேலையா இருந்தேம்மா, அதான். சரி வீரா, நீ போய் அங்க பாத்துக்கோ. நான் உங்களுக்கு நம்ம வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் போறேன். நீங்க அவங்களுக்கு வீடை சுத்தி காட்டுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. வீரா, அவங்க இல்லம்மா, ஒரு முக்கியமான ஒரு போன் ஒண்ணு பேசணும். அதனாலதான் பேசிட்டு போயிடுறேன். கீழே டவர் கிடைக்கல, அதனாலதான். நான் பேசிட்டு வந்துடுறேம்மா. நீங்க போங்க. சரிம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். வாங்க. நான் வந்துடுறேம்மா. வாங்க. எங்க என்னங்க? டேய், கூப்பிடுறாங்கடா. இங்க வாங்க. ஓ, வாங்க மாப்ள. இவரை பாரு. எங்க என்னங்க நீங்க ஏதோ சம்பந்தம் இல்லாத ஆள் மாதிரி ஓரமா போய் நிக்கிறீங்க? இல்ல, தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான். அப்படியா? கார்த்தி, நீங்க ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி ஒரு போட்டோ எடுங்களேன். டேய், என்னடா சரி? எங்க சரிங்க. டேய், கொஞ்சமாவது சிரி. அப்படி சில மாதிரி நின்று இருக்காத, புரியுதா? சிரி.
இரு எடு. ஓகேவா? எடுத்துட்டியா? எடுத்தாச்சுடா. ஏமா தாய் வீட்டு சீர் கொடுக்க போறாங்க, நீ எங்கம்மா போற? ஒரு சின்ன வேலை இருந்தது மாமா, இங்கதான் ரூம்ல பொருள் எடுக்க போயிருந்தேன். சரி தங்கச்சி, அண்ணா சீரை கொடுத்துருமா. வீரா, நீயும் பிருந்தாவும் வந்து சேர்ந்து பிடிங்க. வாங்க. டேய் ராகவா, நீயும் சேர்ந்து வாங்கிக்கடா. சரிப்பா, வாங்கிக்கங்க மாப்பிள்ள. 2 கையில பிடி. ஏய் என்னடா ஏன் இப்படி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்மணி, நீ போய் புடவை மாத்து. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நினைச்சு பாரு. பதட்டமா இருக்குடா. கண்மணி பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த உண்மை தெரிஞ்சா என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான். டேய் டேய் வாய வைக்காத, அபசகுணமா பேசிக்கிட்டு. இப்ப அவ எங்க இருக்கா? அதெல்லாம் அவனை செட்டில் பண்ணிட்டேன்டா. செட்டில் பண்ணிட்டேனா? புரியல. செட்டில் பண்ணிட்டேன். அவனால உனக்கு பிரச்சனை வராது, அதுக்கு மேல கேட்காத. நம்பலாம்ல? டேய் நம்பலாண்டாப்பா. இங்க பாரு, நீயே பதட்டப்பட்டு எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருவ போல. அவன் இங்க இருக்கானா வெளியே இருக்கானா? டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நீ ஜாலியா போய் ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணு. போ, நீ போ, அங்க போய் நில்லு. போ டேய். போ போ. செட்டில் பண்ணிட்டானா? எங்க ஏதோ மறைச்சு கிரிச்சு வச்சிருக்கானுங்களா? எங்க இருக்கான் அவன்? தேடி பாப்போம்.